அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக உலகம் முழுவதும் எக்ஸ் தளத்தின் செயல்பாடுகள் முடங்கியதால் பயனாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? சர்வதேச அளவில் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய எக்ஸ் தளத்தினுடைய அந்த பக்கம் முடக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக எக்ஸ் தளத்தினுடைய செயல்பாடுகள் முடங்கியிருந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் சிரமமடைந்திருப்பதாக அந்த தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. நேற்று பல்வேறு இடங்களில் இந்த எக்ஸலத்தினுடைய கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் எக்ஸலத்தினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு இடத்தில் செயல்படாமல் இருப்பதாகவும் புகார்கள் இருந்த நிலையில் இன்று முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக எக்ஸல கணக்குகள் முழுவதுமாக முடக்கம் அடைந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியான நிலையில தற்போது மெல்ல மெல்ல ஒருவருடைய கணக்குகள் மீள தொடங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எக்ஸலத்தின் உரிமையாளர் இருக்கக்கூடிய எலன் மஸ்க் அவர்களுடைய அந்த எக்ஸல கணக்கும் கூட முடக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு அந்த எக்ஸல கணக்குகள் மீட்கப்பட்டு வருவதாகவும் அந்த தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட உலக அளவில் சர்வதேச அளவில் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக வலைதள பக்கமாக இருக்கக்கூடிய எக்ஸலத்தில் கோடிக்கணக்கான பயனர்கள் இருக்கிறார்கள். கருத்து பரிமாற்றத்திற்கான முக்கியமான ஒரு சமூக வலைதள பக்கமாக பார்க்கப்படக்கூடிய அந்த எக்ஸலம் முடங்கி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக முடங்கி இருந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் சிரமத்திற்குள்ளாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு தற்போது மெல்ல மெல்ல கணக்குகள் மீட்கப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று ஒரு சில இடங்களில் இதுபோன்று எக்ஸல கணக்குகள் செயல்படாமல் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில இன்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக முடக்கப்பட்ட நிலையில் தற்போது மீட்கப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.